சமோசா, ஜிலேபி என குறிப்பிட்ட உணவுகளுக்கு மட்டும் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ள நிலையில், உணவுப் பொருட்களில் உள்ள எண்ணெய், சர்க்கரை அளவு மக்களுக்கு தெரியும் வகையில் உணவகங்கள் பட்டியலிட வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். வட இந்தியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் கேன்டீனில் மதிய உணவில் அல்லது இன்டர்வெல்லில் அவங்க ரெகுலராக சாப்பிட்றது இந்த ஜிலேபி அல்லது சமோசா இது போன்றவை தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஆகவே தான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, தவிர அது மட்டுமே கிடையாது. அதனுடைய உள் அர்த்தம் என்னென்னா, ரிஃபைன்டு சுகர், அதாவது சர்க்கரையால் செய்யப்பட்ட பொருட்கள், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபேட் உள்ள பொருட்கள். இது ரெண்டும் புகையிலை எவ்வளோ ஆபத்தை உடலுக்கு ஏற்படுத்துமோ அவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை அழுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சுற்றறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போர்டு போடுங்க, இந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற கேன்டீனில் யூஸ் பண்ணுற பொருட்களில் எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ டிரான்ஸ்ஃபேட் இருக்குன்னு ஃபுட் போர்டு போடுன்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.